ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜாக்லின் vlogs யூடியூப். ஒய்டின்னு இருக்கும், ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஜாக்லின் vlogsன்னு இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருக்கும், அது என்னோடய சேனல் தான். ஆனால் அந்த சேனல் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஃபோன் லாக் ஆகிடுச்சு. எனக்கு என்னோடய லாக் தெரியும், ஆனால் அது போட்டாலுமே அது ஓப்பன் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. டேட்டா எல்லாமே எரேஸ் பண்ணியாச்சு. அதனால் என்னால் பழைய வீடியோக்குள்ளே போக முடியல. அதனால் இந்த சேனல் தான் இனிமேல் வீடியோ நான் போடுறது, பேசுகிறது எல்லாமே இதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ ஃபுல்லாக போடுவேன், ஷார்ட்ஸும் அதிகமாக போடுவேன், ரொம்ப ஷார்ட்டாகவும் போடுவேன். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா, அவல் ஸ்வீட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேவையான பொருள் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, சிகப்பு அவல், அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் வந்து தேங்காய், இது 3 தான். ஏலக்காய் தேவைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் இதை வந்து 2-3 டைப்பாக பண்ணலாம். எப்படின்னா, இதில் பாயாசம் வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் வந்து உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். உப்புமா மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லாட்டி கடலைக்கறி, இந்த கேரளா ஸ்டைலில் சாப்பிடுவாங்க இல்லையா, அது. அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து நல்லா கெட்டியான ஒரு மீன் குழம்பு, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இது வந்து நம்ம கேரளா ஸ்டைல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் நான் இப்போ பண்ணுறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி இருக்கிறதுல வாழைப்பழம் கூட கட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க. கெலாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான். ஆனால் இது சட்டுன்னு முடிஞ்சிடும். ரொம்ப பசியாக இருக்கும் போது நம்ம அவள் வீட்டில் வச்சுருந்தோம், ரெடியாக வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். இதில் ரத்தம் குறைபாடு உள்ளவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் பலமும் கிடைக்கும். இது அந்த காலத்து உணவு. இப்போலாம் நிறைய பேர் இதை மறந்துடுறாங்க. வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. காலையில் நீங்கள் ஹெல்த்தான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.